தனிமனித தற்சார்பு வாழ்வியல் முறையே சூழலியல் பாதுகாப்பின் அடிப்படை வித்து. வணக்க மக்களே, நம்ம இப்போ பார்க்க இருக்கக்கூடிய காணொளி கால்காணி நில வடிவமைப்புக்கான நிலத்தை எப்படி தேர்வு செய்கிறது, அந்த நிலத்தை எப்படி மண்வளப்படுத்துறது குறித்த காணொலியை தான் பார்க்க இருக்கோம். இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். தற்சார்பு வாழ்க்கை நல்லது. தற்சார்பு வாழ்வியெல்லாம் என்ன மாதிரி எதிர்பார்ப்பு, தற்சார்புக்குள்ள என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு? அதாவது நம்ம விளைவிக்கிறதே நம்ம சாப்பிடணும். இந்த பயிற்சியில் என்ன தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்க? அப்புறம் எப்படி இயற்கை பண்ணலாம். நல்லது நல்லது, நன்றி. கால்காணி சூழலியல் அறக்கட்டளை முன்னெடுக்கும் கால்காணி தற்சார்பு சூழலியல் நில வடிவமைப்புக்கான நேரடி களப்பயிற்சி வகுப்பு வர ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் அரசாணிமங்கல கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கால்காணி நில வடிவமைப்புலேயே பண்ணையிலேயே நேரடியாக நடக்க இருக்கு. இந்த பயிற்சி வகுப்புக்கு 33 நபர்கள் மட்டுமே அனுமதி இருக்கிறதுனால நீங்கள் இந்த பயிற்சி வகுப்புகளை பங்கேற்க விரும்புனீங்கன்னா முன்பதிவு தொடர்பு கொண்டு உங்களோட முன்பதிவை உறுதி பண்ணிக்கோங்க. கால்காணி நில வடிவமைப்பு, கால்காணி அப்படின்றது 33 சென்ட் நிலம். நம்ம முன்னாடி சொன்னதுதான். இந்த 33 சென்ட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 8 வகையான கட்டமைப்புகளை கட்டமைக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, ஒரு கால்காணி நிலத்தை தேர்வு பண்ணி அதை எப்படி மண் வளப்படுத்தி அடுத்ததுக்கு அப்புறம் அந்த கட்டமைப்பு எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல நிலத்தேர்வு. எல்லாரும் பெரும்பாலும் என்கிட்ட கேட்குற கேள்வி பாத்தீங்கன்னா, நிலம்ன்றது எப்படிப்பட்ட நிலத்துல கால்காணி அமைக்க முடியும், நிலம் எந்த மாதிரி நிலமா இருக்கணும் அப்படின்ற கேள்விகள் அடிக்கடி எழுதுண்டு. நீங்க சந்தேகப்படவே வேண்டாம், நிலம்னு ஒன்று இருந்தால் போதும். முதல்ல என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூழலியல்ன்ற வார்த்தை கூட இந்த நிலத்தோட கட்டமைப்புல உங்களுக்கு புரிய வரும். இப்போ ஏரி பகுதியில் இருக்கக்கூடிய நிலம் எப்படி இருக்குன்னா நீர்த்தேக்க நிலையா இருக்கும், அங்க சூழல் வேற. அந்த சூழலியல்ன்ற வார்த்தை அங்க பொருந்தாதான். அந்த சூழலியல் பாத்தீங்கன்னா நீர் தேங்கக்கூடிய நிலம். அப்ப அதிகப்படியான மழை காலத்துல அங்க என்ன நிலவரத்துல இருக்கும்னா, மண் எப்பவுமே நீரை தேக்கி வச்சுக்கிட்டே அப்படி இருக்கும், ஈரப்பதமாவே இருக்கும். அப்படி ஈரப்பதமா இருக்கும்போது தாவரங்களுக்கு என்ன ஆகும், பாதிப்புகள் ஏற்படும். இங்க கிட்டத்தட்ட நம்ம இந்த நில வடிவமைப்புல 500க்கும் மேற்பட்ட ரகங்களை இங்க பாதுகாத்து பராமரிக்க முடியும்னு நம்ம சொல்றோம். எல்லாத்துலயும் ஒரு ரகங்களா எடுத்தாக கூட ஒரு 500 தாவர இனங்களை நம்ம இங்க பாதுகாக்க முடியும். அப்படி 500 ரகங்கள் இங்க உருவாக்கும் போது நமக்கு என்ன ஆகும், இந்த மழை காலங்கள்லயோ இல்ல கடுமையான வெயில் காலங்கள்லயோ அதுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அப்ப நிலத்தேர்வு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய நிலமா இருந்தால் எப்படி கட்டமைக்கணும், இல்ல நமக்கு மழையே இல்லை, எனக்கு மானாவாரியான நிலம், நீர் ரொம்ப குறைவா இருக்கு, அந்த நிலத்துல எப்படி கட்டமைக்க முடியுமா, இதுக்கு என்னெல்லாம் தேவை. அதாவது பஞ்சபூதங்களோட 5 அடிப்படையான இந்த பஞ்சபூதங்களோட செயல்பாடுகள் கண்டிப்பா இருந்தால்தான் நீங்க வேளாண்மையே பண்ண முடியும். அதுல நீர் முக்கியமானது. நீர் இல்லாமல் நீங்க நீரும் மண்ணும் வளமா இல்லாம, மண் வளம் இல்லாமல் நீர் இல்லாமல் நீங்க விவசாயம் பண்ணவே முடியாது. சூரிய ஆற்றல் இருந்தால் தான் ஒளிச்சேர்க்கை மூலியமா தாவரங்கள் வளர்ச்சி இருக்கும். இது அப்ப பஞ்சபூதங்களோட ஆற்றலும் நீங்க கண்டிப்பா தேவை. அந்த பஞ்சபூதங்களோட செயல்பாடை வச்சுதான் நிலத்தோட கட்டமைப்பு மாறுபட்டு இருக்கும். அதாவது நீரோட அதிகமா நீர் நிற்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய ஏரி பகுதிகள்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா களிப்பு மண் சார்ந்துதான் இருக்கும். நீரை உடனே பூமிக்குள்ள உறிஞ்சிக்காது, தண்ணி தேக்கி வச்சிருக்கும். அப்படி ஏரியோட வண்டல் மண் பகுதின்றதுனால அப்படி இருக்கும். அதே மானாவாரி நிலமா இருக்கக்கூடிய வறண்ட பகுதி அப்படி அந்த நிலத்தோட மண் எப்படி இருக்கும்னா பெரும்பாலும் மணல் சார்ந்த மண்ணா இருக்கும். அது என்ன ஆகும்னா உடனே தண்ணியை நிலத்துக்குள்ள இழுத்துடும். அதிகமான வெயில் காலங்கள் என்ன ஆகும், மண் உடனே வெப்பமாகும். அப்ப இந்த மண்ணில் கால்காணி பண்ண முடியுமா, முடியாதா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அப்போ மண்ணோட தன்மை நிலத்தேர்வை அப்ப நிலத்தேர்வுன்னு போனீங்கனாலே அது எந்த பகுதியில இருக்கு, தாழ்வான பகுதியில இருக்கா, உயரப்பகுதியில இருக்கா, மலைப்பகுதியில இருக்கா, ஆற்று பகுதியில இருக்கா, ஏரி பகுதியில இருக்கா, மண் எந்த மாதிரி மண் அதுக்குள்ள இருக்கு, என்ன தன்மை கொண்ட மண், இதெல்லாம் நிலத்தோட தேர்வுல ரொம்ப முக்கியமானது. உங்க நிலம் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நல்ல வளமான சிறந்த கட்டமைப்பு கொண்ட ஒரு நிலப்பகுதியில இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்போ தமிழினியன் நிலத்துல பண்ணக்கூடிய இந்த கட்டமைப்பு ரொம்ப வளமான நல்ல நீர் தேவை உள்ள எல்லா சிறப்புகளும் அமைஞ்ச ஒரு பகுதி. இந்த மாதிரி பகுதியில பண்ணும்போது இதுல நமக்கு நம்ம என்ன நோக்கத்துல பண்றோமோ அது இன்னும் எளிமையா கிடைக்கும். அதே நம்ம நிலத்தை வறண்ட நிலமா இருக்கு, தண்ணியே குறைவா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதோட வளர்ச்சியில பாதிப்பு முன்ன பின்ன இருக்கலாம். இதை சரி பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். அது படிப்படியா அதுதான் அந்த சூழலியல் கட்டமைப்பை ஏற்படுத்துறோம். இந்த கால்காணின்னு சொல்லக்கூடிய இந்த 33 சென்ட் நிலத்துக்குள்ள சூழலியல் கட்டமைப்பை உருவாக்குறது தான் இந்த வடிவமைப்போட மைய நோக்கமே.
நில வடிவமைப்புன்றது என்னன்னா எல்லா தாவரங்களையும் எடுத்துட்டு வந்து நமக்கான உணவை பூர்த்தி பண்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட எல்லா தாவரங்களும் எடுத்துட்டு வர்றது எல்லா உயிர்களும் இங்க வரக்கூடிய சூழலை கட்டமைக்க தான். அப்ப என்ன ஆகுது, அதிகமான வெயில் இருந்தால் கூட சுற்றியும் உயிர்வேலி கட்டமைப்பும் டிம்பர் மரங்களும் பழமரங்களும் இருக்கக்கூடிய சூழல் சுற்றியும் வேலி பகுதியாக அமையும் போது என்ன ஆகுது, அதிகமான வெயில் தாக்கம் அந்த கால்காணிக்குள்ள இருக்கக்கூடிய தாவரங்களை பாதிக்காது. அதிகமா மழை பெய்யுது அப்படின்னால நம்ம என்ன பண்றோம், அந்த வடிகால் கட்டமைப்பு சரியா அமைச்சு அந்த நீரை சேகரிச்சு அதையும் வெளியே விடாம நம்ம பூமியில வந்து அந்த நீரை சேகரிக்கக்கூடிய கட்டமைப்பு நம்ம இங்க ஏற்படுத்தி வச்சுக்கிறதுனால அதுலயும் பாதிப்பு ஏற்படாது. இதுதான் இந்த வடிவமைப்போட சிறப்புன்னு சொல்லலாம். ஒரு பாத்தி அமைச்சு சொட்டு நீர் குழாய் இழுத்து 4 செடிகளை நட்டு போறது எல்லாரும் பண்ணிட முடியும். ஆனால் இந்த சூழலியல் பற்றிய ஒரு பார்வை இல்லாமல் இந்த வடிவமைப்புக்குள்ள நம்ம இந்த முழுமையான இந்த இயற்கையோடு சார்ந்த இந்த வடிவமைப்புல நீங்க இயங்கணும்னா சூழலியல் பத்தி தெரியணும், பருவகாலம் பத்தி தெரியணும், தாவர வகைகள் பத்தி தெரியணும், அதற்கான நீர் தேவை, வெயில் தேவை, இந்த மாதிரி வெவ்வேறு தாவரங்களுக்கு வெவ்வேறு மாதிரியான தேவைகள் இருக்கும். அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய அனுபவங்கள் நமக்கு இருந்தால்தான் இந்த கட்டமைப்பு ஏற்படுத்த முடியும். அது ரொம்ப எளிமையா உங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்புல கிடைக்குதுன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, கிட்டத்தட்ட அந்த 10 ஆண்டு காலம் என்னோட அனுபவம், என்னை சார்ந்த நிறைய நண்பர்கள் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட அனுபவம், இதெல்லாம் வந்து உங்ககிட்ட இந்த இடத்துல நான் சொல்றதுக்கான வாய்ப்பா நான் பாக்குறேன். அப்போ நீங்க களத்துல இறங்கி செய்யும் போதுதான் அது முழுமையடையும். உங்களுக்கும் இன்னைக்கு ஒரு நாள் பயிற்சியில நீங்க முழுமையா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும்னா வாய்ப்பு இல்லை. உண்மையிலே ஒரு அடிப்படை தகவல்கள், இதை பற்றிய புரிதல்கள் தான் இந்த பயிற்சி வகுப்புல நீங்க புரிஞ்சுப்பீங்க. இதை செயல்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய செயல்பாடுகள் மூலமா கிடைக்கக்கூடிய மனநிறைவு, அனுபவங்கள் இதெல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதனால நீங்க நிலத்துல இறங்கி வேலை செய்யும் போது இந்த முழு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நிலத்தேர்வுன்றது எந்த மாதிரி நிலமா இருக்கணும். பெரும்பாலும் எனக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குங்க, அதுல ஒரு கால்காணி அமைக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், முதல்ல அந்த நிலத்திலேயே மேடான பகுதியை தேர்வு செய்யுங்க. பாதுகாப்பான பகுதி, கால்நடைகள் உள்ள வராம, நீர் தேவைக்கு தேங்கி நிற்காம, ஓரளவுக்கு சூழல் நீர் மழை பெஞ்சாலும் தேங்கி நிற்காத ஒரு மேடு பகுதியாக தேர்வு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம நிலத்தேர்வோட முக்கியமான ஒரு இதுவாக பார்க்கறது. நம்ம மேடான பகுதியாக இருந்தால் போதும், இல்லை எனக்கு தாழ்வான பகுதி தான் இருக்கிற நிலைமை தாழ்வான பகுதி தான் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பாத்தி அமைப்பில் மாற்றங்கள் செய்வோம். மேட்டு பாத்தியை உயர்த்தி போடுறதும் வடிகால சிறப்பாக எடுத்துகிட்டு போய் நீரை வந்து வடிய வைக்கிறதும்ன்றது ஏற்கனவே அந்த கட்டமைப்பில் இருக்கிறதுனால அதுவும் சிக்கல் இல்லை. ஆனால் நீங்க தாராளமா எந்த நிலமா இருந்தாலும் தேர்வு செய்யுங்க, தாராளமா கால்காணி அமைக்கலாம். இதோட அளவு எப்படி இருக்கணும், நிலத்தோட அளவு எப்படி இருக்கணும், நிலத்தேர்வுன்னும் போது நில அளவு இருக்கும். கால்காணின்றது பாத்தீங்கன்னா ஒரு சதுரமான ஒரு அளவை சொல்றேன், 120க்கு 120ன்றது ஒரு கால்காணி அளவு. 33 சென்ட் அதுக்குள்ள வந்துடும். ஒரு சென்ட் 435 ஸ்கொயர் ஃபீட் தான் ஒரு சென்ட் நிலம். அப்ப அந்த 33க்கு 120க்கு 120 இருந்தால் போதும். ஒரு பக்கம் 100 இருக்கு, ஒரு பக்கம் 140 இருக்குனாலும் கால்காணி தான். ஸோ இது அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் 80 இருக்கு, இன்னொரு பக்கம் 160 இருக்குனாலும் கால்காணி தான். ஸோ நிலத்தோட அளவு, நேரம், அதாவது அகலம், நீளம் வேறுபட்டிருக்கலாம். ஆனா இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா 120க்கு 120ன்றது 33 சென்ட்டுக்குள்ள அடங்கும். ஸோ இந்த நிலம், அந்த நிலம் இருக்கா, அளவு இருக்கா, இல்லைங்க எனக்கு அதை விட கம்மியா 30 சென்ட் தான் இருக்கு, இல்லை அதை விட கம்மியா 25 சென்ட் தான் இருக்குது, இதை பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்னு எதுவும் இல்லை. இதை கம்மி பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளோட தேவையை இன்னும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதையாவது பண்றதுக்கு நம்ம முன் வர்றதுல தவறே கிடையாது, தாராளமா பண்ணலாம். அதிகமா இருக்கு 50 சென்ட்ல அதை பண்ணலாமா, அதையும் பண்ணலாம். இன்னும் பழமரங்களுக்குலாம் இன்னும் இடம் கொடுத்து இன்னும் நிறைய மரங்களை உள்ள எடுத்துட்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ற கருத்து. அந்த வகையில நிலத்தேர்வு வந்து நீங்க எப்படி இருந்தாலும், என்ன அளவு இருந்தாலும் நீங்க கால்காணி நிலம் உடைப்ப தாராளமா பண்ண முடியும். நீங்க மண்ணை வளப்படுத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்குற வேலையை பார்க்கணும்னு அர்த்தம். அப்ப இந்த மண்ணுக்கு உணவு நீங்க எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், மண்ணை வளப்படுத்துறதுக்கு இலைத்தலைகளை விதைக்கிறது. அதாவது கம்பு, மக்காச்சோளம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்கப்பூண்டு, சணப்பை, அவுரி, இருவித்தலை, ஒருவித்தலைன்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க மண் வளப்படுத்துறதுக்குள்ள நீங்க போக முடியும். இருவித்தலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதையை விதைச்சிருக்கீங்க, முளைச்சு வரும்போது 2 இலைகள் வரும். அதுதான் உங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்கான வழிமுறை. அதுதான் இருவித்தலை தாவரம். ஒரு வித்தலை தாவரம்னா என்ன ஆகும்னா, வரக்கூடிய முதல் இலை ஒரு இலையா தான் வரும். ஒரு கால்காணி நிலத்துல மண்ணை வளப்படுத்தணும், அந்த கான்செப்ட்குள்ளேயே போவோம். கால்காணி நிலத்துல மண்ணை வளப்படுத்தணும்னா நமக்கு ஒரு 9 கிலோ விதை தேவை. இந்த தாவர விதைகள் அது என்னென்ன தாவரம் பார்த்தீங்கன்னா, தக்கப்பூண்டு 3 கிலோ, கம்பு 3 கிலோ, சணப்பை 3 கிலோ. இந்த 3 தாவரங்கள் இருந்தால் போதும். இல்லை என்கிட்ட அவுரி இருக்கு, இல்லை என்கிட்ட உளுந்து இருக்கு அப்படின்னா எல்லாம் கலந்து நம்ம வந்து பலதானிய விதைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பலதானியத்துல எல்லாமே இருக்கும். எள்ளுல இருந்து, கடலையில இருந்து, ஆமணக்குல இருந்து எல்லா தாவரமும் கலந்து பலதானியத்தை விதைக்கிறது. அது ஒரு வகையான மண் வளப்படுத்தக்கூடிய முறை தான்.
ஆனா அதுல செலவினம் கூட இருக்கலாம், முளைப்புத்தன்மை சிலது இல்லாமல் இருக்கு. நம்பிக்கையான நம்பகமான இடத்துல கிடைச்சதுன்னா தாராளமா அதை வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி இல்லை எளிமையான செலவுல பண்ணோம்னா நீங்க வந்து 90 ரூபாய்க்கு 100 ரூபாய் தான் வந்து நமக்கு சனப்பை தக்கப்பூண்டுலாம் கிடைக்கும். 3 கிலோ 3 கிலோ அது இதுல கம்பு 1 கிலோ. கம்பு வந்து ஒரு வித்தலை தாவரம், அதை 1 பங்கு, 2 வித்தலை தாவரம் 2 பங்கு. இதுதான் வந்து நம்ம விதைக்கிறோம். இப்படி விதைக்கும் போது என்ன ஆகுது, 1 வித்தலை 2 வித்தலை, அப்ப மண்ணுக்கு தேவையான நைட்ரஜன் தழைச்சத்தை வந்து வளிமண்டலத்துல இருந்து எடுத்து மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய தாவரம் வந்து 2 வித்தலை தாவரங்களுக்கு அதுக்கான தன்மை உண்டு. 1 வித்தலை தாவரங்களுக்கு அந்த தன்மை கிடையாது. ஆனா கரிமச்சத்துக்கள் வந்து 1 வித்தலை தாவரங்களையும் நிறைய இருக்கு. இரண்டுமே இருந்தால்தான் மண்ணில் வந்து அதுக்கான சத்துக்கள் வந்து நடுநிலை தன்மையா இருக்கும். இதுக்காக தான் நம்ம 1 வித்தலை 2 வித்தலைன்னு சொல்றோம். அந்த 1 வித்தலை 2 வித்தலை தாவரங்களை ஒரு 9 கிலோ வந்து நம்ம இந்த கால்காணி நிலத்தை தேர்வு பண்ணிட்டோம். அந்த நிலத்தை என்ன பண்றோம், உழவு ஓட்டணும். உழவு ஓட்டி மானாவாரி வரைப்பா மழை வரும் காலங்களில் விதைச்சிங்கன்னா அதுலயே முளைச்சு வந்துடும். என்கிட்ட இப்போ மழை வரக்கூடிய சூழலில் தண்ணி இருக்கு அப்படின்னா முதல்ல நிலத்துல தண்ணியை பாய்ச்சிட்டு உழவு நல்லா ஓட்டிட்டு இந்த விதைகளை விதைச்சி திருப்பியும் மேல் உழவு ஓட்டி விட்டீங்கன்னா இந்த ஈரப்பதத்தொழியே ஏதான இது மானாவாரி விதைகள் தான். ஈரம் பதம் இருந்தால் போதும், தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பதமான இடத்துலயே முளைச்சு வந்துடும். முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம வாரத்துல ஒரு தண்ணியோ 2 வாரத்துக்கு ஒரு தண்ணியை கொடுத்தால் போதும். அப்படி இல்லை மழைக்காலம் பனிக்காலம்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, அந்த பயிர்கள் வளர்ந்துடும். அப்ப நீங்க கால்காணி நிலவடைப்பு ஏற்படுத்தணும்னா முதல்ல நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே தயார் நிலையில இருக்கணும். இன்னைக்கு உடனே நாங்க என் நிலத்துல கால்காணி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொறுமை ரொம்ப முக்கியம்னு. எளிமை 2வது பொறுமை சொன்னேன் இல்லையா, அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். இங்க நாளைக்கே நீங்க கால்காணி தோட்டத்துல வந்து பண்ணுங்கன்னா எங்களால முடியாது. சில வழிமுறைகள் வச்சிருக்கோம், அது இயற்கை சார்ந்த வழிமுறைகளா இருக்கும். நிலத்தை தேர்வு பண்றது, மண்ணை வளப்படுத்துறது, அதுக்கப்புறம் பக்குவம் அடைஞ்சு எனக்கு ஏற்கனவே நான் அந்த நிலையில இருக்கேன், மண் அப்படிதான் இருக்கு அப்படின்ற ஒரு இயற்கை வேளாண்மை தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு அது ரொம்ப எளிமையா பண்ணிட முடியும், வேகமா பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஏற்கனவே அதுலயே இருந்துட்டு இருக்காங்க. இது இல்லாத போது புதுசா போய் நீங்க இயற்கை வேளாண்மை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல் பண்ண வேண்டிய வேலை, நீங்க இந்த கால்காணி நிலவடைப்பை தாண்டி நான் சொல்றேன், எந்த நிலமா இருந்தாலும் சரி, நான் ஒரு 2 ஏக்கரால நெல் போடணும்னு நினைக்கிறேன், இல்லை வாழை வைக்கணும்னு நினைக்கிறேன், கரும்பு பண்ணணும்னு நினைக்கிறேன், காய்கறி பண்ணணும், எது பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க இயற்கை வேளாண்மையில பண்ணணும்னா முதல் வேலை மண்ணை வளப்படுத்தி தான் நீங்க பண்ணணும். நேரடியா போய் என்கிட்ட வந்து இடுபொருட்கள்லாம் இருக்கு, நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன், இத்தனை நண்பர்கள் எனக்கு தெரியும், நான் செஞ்சு வச்சுட்டேன், அதனால நாளைக்கே விதைச்சிட்டு இது கொடுத்தாலே போதும் பயிர் வளர்ந்துடும் அந்த பார்வை வேண்டாம். ஏன்னா மண்ணை வளப்படுத்துறதுன்றது மண்ணில் உயிருக்கு உணவு கொடுக்கறது. அந்த வேலையை கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கக்கூடிய இடுபொருட்கள் எல்லாமே அப்பதான் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய மண்ணில் ஆய்வுப்படி பாத்தீங்கன்னா ஒரு கழிப்பொடி மண்ணில் கிட்டத்தட்ட நுண்ணுயிர்களே வந்து பெருமளவு குறைஞ்சு போயிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 100% இருக்க வேண்டிய நுண்ணுயிர்கள்ல அதுல வந்து ஒரு 10% 20% தான் அங்கங்க இருக்கக்கூடிய நிலை மண்ணிலோட வளங்கள்ல. அப்ப நுண்ணுயிர்கள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அங்க ஒரு உணவு, ஒரு உயிர் வந்து தன்னை நிலைநிறுத்தத்துக்கு என்ன தேவை? உணவு. அடிப்படை உணவு, நீர், இந்த இருப்பிட வசதி, இது எல்லாமே தேவை. அது எல்லா உயிர்களுக்குமே பொருந்தும். அந்த வகையில நுண்ணுயிர்கள் நம்ம மண்ணில் வந்து நிலை நிற்கணும்னா அங்க என்ன தேவை? அதுக்கான உணவு தேவை. அப்ப அந்த உணவு எப்படி நம்மனா இந்த மாதிரி தழைகளை விதைச்சு மண்ணை மக்கு போட்டி அப்புறம் தான் நீங்க அந்த நுண்ணுயிர்களை அங்க விடணும். இப்போ அமிர்த கரைசல் எடுத்துக்காட்டுக்கு அமிர்த கரைசல் எடுத்துக்கோங்களேன். அது பெரிய டாபிக், இடுப்புகளுக்கு கொடுத்து போனோம்னா பெரிய டாபிக். அதை வந்து தனியா நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பேசுங்க, நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இயற்கை வேளாண்மையில கால்காணி அமைப்பு என்னமா இடுபொருட்களை பயன்படுத்த சொல்லுதுன்னா, நான் முன்னாடியே நோக்கங்கள்ல சொன்ன மாதிரி எளிமையான இயற்கை வழி வேளாண்மையை தான் நாங்கள் கையாளணும்னு நினைக்கிறோம். எந்த ஒரு செலவினம் இல்லாத எளிமையான முறையில தான் செயல்படணும்னு நினைக்கிறோம். இருக்கிறதுலே ரொம்ப எளிமையானது என்னன்னா மாட்டு சாணமும் கோமியம் தான். இதை விட்டா வேற எதுவும் கிடையாது. அதை வச்சு என்ன பண்றது? அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளவரையா அடிக்கடி சொல்றதுதான். இப்போ நம்மளவரையோ நான் இங்க வந்து கால்காணி அமைப்போட கொள்கை தலைவர் நம்ம சிவா அழகர் சொன்னார். ஸோ அவரோட கொள்கை தலைவராக கொண்டு தான் நாங்கள் அவரோட வழியில தான் எங்களோட நோக்கங்களை, இலக்குகளை தேர்வு பண்ணி தீர்மானம் பண்ணி செயல்பட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்மளவரையா சொல்றது அமிர்த கரைசல், பெரும்பாலும் அமிர்த கரைசல் தான் பேசுவார். ஸோ அமிர்த கரைசல் இருக்கிறதுல ரொம்ப எளிமையானது. ஐயா அது என்னையா, ஒரு மாட்டு சாணத்தோட ஒரு பிடி சாணம், ஒரு லிட்டர் கோமியம், ஒரு கைப்பிடி வெல்லம் போதும் ஐயா, மண்ணு வளமாயிடும் ஐயான்னு. அவரோட பேச்சு தோரணை வந்து நம்ம ரொம்ப எளிமையா இருக்கும், நம்மளை ஈடுபாடோடு செய்ய வைக்கும். அதுதான் பல பேரை இயற்கை வேளாண்மைக்குள்ள ஈர்த்தது காரணம். ஸோ அந்த வகையில அந்த அமிர்த கரைசல் சொல்லுவாரு. அப்ப அந்த அமிர்த கரைசலுக்கான மூலப்பொருள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு கைப்பிடி வெல்லம், ஒரு 200 லிட்டர் பேரல் வச்சுக்கோங்களேன். இந்த 200 லிட்டர் பேரல்ல அப்ப சாணம் போட்ட ஒரு வீடு சாணம் போட்டதுன்னு சொல்லுவாங்க. அது எத்தனை கிலோனாலும் இருந்துட்டு போட்ட ஒரு பசுமாடு சாணம் போட்டது, அப்போ போட்ட சாணம் அதை எடுத்துக்கோங்க. அதுல 1 லிட்டர் இல்ல 2 லிட்டர் கோமியம். இந்த அளவுகள் வந்து ஏன் நான் வந்து துல்லியமா சொல்லணும்னா அதுல சிக்கி போயிடுறீங்க நிறைய பேர். அளவுகள்ல சிக்கி போயிட்டு இது இல்லைன்னா செய்யவே கூடாதுன்ற பார்வைக்குள்ள போயிடுது மக்கள்.
அப்படி போகக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். இந்த அளவுன்றதெல்லாம் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை நம்ம பயன்படுத்தும் போது இருக்கக்கூடிய அளவுன்றது வேற, அதுல கொஞ்சம் தெளிவா இருக்கணும். இது செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளை ஒரு ஈடு போட்ட மாட்டோட சாணம், காலையில எழுந்தீங்கன்னா மாடு சாணம் போட்டு வச்சிருக்கோம், பசு மாடு, அந்த சாணத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 2 லிட்டர் கோமியம் பிடிச்சிக்கோங்க, இல்ல 1 லிட்டர் கோமியம், இல்ல கோமியமே இல்லையா பரவாயில்ல, இதுதான் புரிதல் இல்ல பரவாயில்ல, இருக்கு அந்த மாதிரி கோமியம் தான் கோமியம். 1 கிலோ வெல்லம் அதை போட சொல்றாங்க. ஏன் 1/2 கிலோ தான் என்கிட்ட இருக்கு போடுங்க. ஏன் 1 கிலோ தான் போடணும்னு சொல்றோம்? 1 கிலோ போட்டீங்கன்னா அந்த சாணத்துல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கான உணவு அதுதான். நீங்க உணவு எவ்வளவு கொடுக்குறீங்களோ என்ன ஆகும், அதோட இனப்பெருக்கம் அதிகமாகும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம செய்யற வேலை வந்து பலன் குறைவா கிடைக்கும். இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், பலன் குறைஞ்சிரும், இல்ல பலன் சிறப்பா கொடுக்குது, இதுதான் வித்தியாசம். அந்த வகையில இந்த 1 லிட்டர், இந்த 200 லிட்டர் பேரலுக்கு நம்ம 1 கிலோ வெல்லமும் ஒரு சாணமும் 2 லிட்டர் இல்ல 1 லிட்டர் கோமியமும் நல்லா கலந்து அடுத்த 24 மணி நேரத்துல ரெடி ஆகுறது அமிர்த கரைசல். இன்னைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு இதை போட்டு தண்ணி 200 லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டோம். மறுநாள் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அது ரெடியா தயாரா இருக்கும். அதை நைட்டுக்கு நம்ம சாயந்தரமும் ஒரு முறை கலந்து விடணும். ஏன்னா மீத்தேன் கேஸ் வெளியே ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த சாணத்துல இருந்து, அதை மட்டும் கலக்கி விட்டுட்டா மறுநாள் வந்து இதை எப்படி உறுதிப்படுத்துறது பயன்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து சாணம் வந்து ஏடு மாதிரி தேங்கி அப்படியே உங்களுக்கு பயோகேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி மேல நிற்கும் தேங்கி. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கலக்கி விடணும், உடனே பயன்படுத்தக்கூடாது. எப்போ நீங்க அதை பயன்படுத்தலாம்னா உறுதியா அது தெளிஞ்சு மேல வந்து நல்லா மஞ்சள் தண்ணி மாதிரி தெளிஞ்சு மாறிடும் அந்த அமிர்த கரைசல். அது மேல ஏடு வெள்ளையா கட்டும், அப்ப தயார் நிலையில இருக்குன்னு அர்த்தம். ஏடு வெள்ளையா கட்டுதுன்னா நுண்ணுயிர் பெருக்கம் இருக்குன்னு அர்த்தம். ஏடு கருப்பா கட்டுதுன்னா நாள் ஆயிடுச்சு, நுண்ணுயிர்கள் அங்க இறந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இடுபொருள்னு போது இதுதான் அடிப்படையான விஷயங்கள். அந்த மாதிரி இடுபொருட்களை நீங்க என்ன பண்றோம், ஒரு மாட்டோட குடல் பகுதி, இது மாட்டோட சாணம் மட்டும் தான் பயன்படுத்தலாமா, குதிரை சாணம் பயன்படுத்தக்கூடாதா, எரும மாட்டு சாணம் பயன்படுத்தக்கூடாதா, யானை சாணம் பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது. எல்லா உயிர்களோட குடல் பகுதியிலும் நுண்ணுயிர்கள் இருக்கதான் செய்யுது. அது நம்ம மாடு வந்து நம்ம கால்நடை நம்மளோட வாழ்வியலோட தொடர்புடையதா இருக்கு. அப்போ நமக்கு எளிமையா அதோட கழிவுகள் கிடைக்கும். நம்ம பகுதி சார்ந்தே வாழ்றதுனால அந்த மண்ணுக்கு ஏற்ற நுண்ணுயிர்கள் அந்த குடல் பகுதியில இருக்கும். அந்தந்த பகுதி சார்ந்த மாடுகளோட குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அந்தந்த மண்ணுக்கு ஏற்புடையதா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அந்த வகையில அந்த சாணத்துல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பல்கி பெருக வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பேரல்ல அதை வந்து நம்ம இனவிருத்தி பண்றோம், அதிகப்படுத்துறோம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு 1000 நுண்ணுயிர் இருக்கு அப்படின்னா லட்சக்கணக்கான நுண்ணுயிரா வந்து பெருக்கிறோம். 1 நாள்ல 2 நாள்ல பெருகிடும். பெருகினதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இதை மண்ணில் விடுறோம். நெல் பண்ணாயிடும். அதனால தான் இந்த கலருக்கு வருது. அந்த மண் நோண்டும் போது ஆமாண்ணா, அது அந்த இங்க ஏதோ நட்டு வச்சிருக்கீங்க. இது வந்து படர்கொடிங்க. நெல் ஓட்டும் போதெல்லாம் அந்த களிமண் மாதிரி கருப்பா. ஆமா, நான் போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு வவுச்சர் கொடுத்துட்டாங்களா ஸ்லிப்? இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல இப்போ முடியாது. என்ன நம்ம போன்ல இதெல்லாம் இப்போ நம்மளால அப்படியே இது பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜ் இருந்தா இந்த மாதிரி சிப்லாக் கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜ் டோர்ல வச்சிடலாம். ஃப்ரீசர் எல்லாரும் டோர்ல வச்சிடலாம். பெண்கள் கிட்ட வரையும் எங்களை நாலு பேர் போகலாம். கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால் வெளியிடப்பட்ட கால்காணி தற்சார்பு சூழலியல் வேளாண்மை என்ற புத்தகம் இயற்கை வழி வேளாண்மையோட அடிப்படை தகவல்களை உள்ளடக்கியது. இந்த புத்தகத்தை பெறுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பேணி காப்பேன் என்றும் இயற்கை வேளாண்மையை தற்சார்பு முறையில் எத்தகைய ரசாயன உரங்களும் உயிர் உரங்களையும் பயன்படுத்தாது அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கும் தாயாகவும் நாம் விளைவித்த உணவை உண்ணும் நுகர்வோரை நாம் நம் உடன் பிறந்த குடும்பத்தினராக எண்ணி தற்சார்பு இயற்கை இடுபொருள்களை கொண்டு அறவழியில் இயற்கை வழி வேளாண்மை மூலம்
நஞ்சில்லா உணவை விளைவித்து நஞ்சில்லா உணவை விளைவித்து இவ்வுணவு அனைத்து உயிர்களுக்குமானவை என்பதை உணர்ந்து எளிமையையும் பொறுமையுடனும் செயல்படுவேன் என்பதை இந்நிகழ்வின் மூலம் உறுதியேற்கிறேன். மேலும் அடுத்தடுத்த காணொளிகளை காண்பதற்கு கால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.